பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, சீக்கிரம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில அற்புதமே இல்லாம இருக்கேன், என்னைக்குதான் நான் ஆண்டவர் சமூகத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்வீங்க. அற்புதத்தின் தேவன் நம் தேவன். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல விசுவாசமா இருந்தாலும் சில டைம் நம்ம வாழ்க்கையில அந்த விசுவாசம் கம்மியா மாறுது. ஏன்னா எதிர்பார்க்கிற நேரத்துல, எதிர்பார்த்த சமயத்துல அற்புதம் நடக்கல, நினைச்ச காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி. உண்மையா இப்படி நம்ம அந்த விசுவாசத்துல தளரும் போது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அந்த பிசாசு இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா விசுவாசம் இல்லாம இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் வேணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இப்படி இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எப்படி விசுவாசம் இருக்கு? அதை பொறுத்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தை தக்க வச்சுக்குங்க. ஆனா நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்காருல்ல, அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஆனா ஏன் நிறைவேறல? ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல கண்டிப்பா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரு. வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். ஆனா இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா அந்த வாக்கு தத்துவத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் கொஞ்சம் வர பொருத்தம் இல்லாம இருக்கு. உண்மையா? இதை பார்த்துதான் அவிசுவாசம் வரும். பாருங்க, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் மறைச்சு போயிடுவோமோ, அவ்வளவுதானோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கும். திக்கற்ற பிள்ளைகளை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையை பார்த்தா எனக்கு அற்புதம் நடக்குது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்கல்ல, செங்கடல் ரெண்டா புலந்த ஆண்டவர் உங்க சூழ்நிலையா மாற்றி போட மாட்டாரா? மாற்றி போடுவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? செய்வாரு. மனசுல விசுவாசத்தை மட்டும்தான் நம்ம தக்க வச்சுக்கணும். இப்படி நம்ம விசுவாசத்தோட இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை, அதிசயத்தை சீக்கிரமா செய்வாரு. இப்ப யோசிக்கிறீங்க, வருஷக்கணக்கா ஆகுது சிஸ்டர், என்னுடைய மேரேஜ் வயசும் கூடிட்டே போகுது, ஆனா எனக்கு பாருங்க இன்னும் மேரேஜ் முடியல, எனக்கு இந்த கல்யாணம் தான் முடியுமா என்ன? எனக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை எல்லாம் கலந்து போச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திருமண தடனால கல்யாணம் முடியாம இருக்கிற நீங்க இப்ப யோசிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. அவருடைய நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும். ஆண்டவர் வாக்கு தந்தாருல்ல, கண்டிப்பா அந்த வாக்கு தத்துவத்தை சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அதே போல கர்ப்பத்தின் கனி இருக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்.
ஆனா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தானே வருது. ஆண்டவர் எனக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, இன்னும் இத்தனை வருஷம் நான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு கற்பத்தின் கனிக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறவங்க யோசிச்சுட்டு பாக்குறீங்க தானே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனி ஆண்டவர் சீக்கிரமா ஆசீர்வாதத்தை தருவாரு. நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. லேட்டா தந்தாலும் ஒருத்தானதான் தர போறாரு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளையில உங்க வாழ்க்கையில அழகான ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் தருவாரு. வியாதி நிமித்தமாக கவலையோடு இருக்கிறேனே, ராத்திரி வேலையெல்லாம் தூங்க முடியலையே, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் கலக்கத்தோடு இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல. கை வலி, கால் வலி, உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கு. எத்தனை நாள் நான் ஹாஸ்பிட்டல் போறது, எத்தனை வருஷம் நான் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறது, எனக்கு வியாதியிலேருந்து விடுதலை தர மாட்டாரா ஏசப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வீடியோ பார்க்குறீங்கல்ல. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க வியாதிய உங்கள்கிட்ட இருந்து நீக்கி போடுவாரு. வியாதியை குறிச்சு கலங்காதீங்க. வியாதி தொழுநோயினால் கஷ்டப்பட்ட மனுஷனை தொட்டு குணமாக்குன தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதிய கண்டிப்பா ஆண்டவர் சீக்கிரமாவே நீக்கி போடுவாரு. அதே போல கடனை குறிச்ச பாரம், அந்த கடன் பாரத்துல இருந்து எப்படி வெளியே வர முடியும்னு சொல்லி கவலையா இருக்கா, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது கடனை சீக்கிரம் அடைங்கப்பா, எனக்கு என்னென்ன கடன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு நீங்க ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில கடன் பாரங்கள் முற்றிலுமாக மாறி போகும். இப்போ பைபிள்ல மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது எதெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் தருவாரு. கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில அதனால ஆண்டவரை உண்மையா நம்பி ஆண்டவர் மீது முழு விசுவாசத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். அதனால எதை குறிச்சும் கலங்காதீங்க. இப்ப நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபிக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையிலப்பா கலக்கத்தோட ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஏங்கி கொண்டு இருக்கிற காரியத்துல, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்துல நீங்க சீக்கிரம் அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.